தேவனாய் கர்த்தருடைய நாமத்திலே ஜீவனுள்ள தேவன் என்று எரேமியா 10:10 நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்றால் நித்தியமாய் வாழ்கிறவராய் இருக்கிறார். மனுஷனுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 70, 80, 90, 100 அதை தாண்டி ஒரு 120 வரை ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கை அந்த 120க்கு அப்புறம் ஒரு 80க்கு அப்புறம் முடிவடையதா இருக்கிறது. அந்த மனிதன் என்னென்னமோ செய்கிறான், சாதிக்கிறான், பல காரியங்களை பெற்றுக்கொள்கிறான், பல காரியங்களை இழக்கிறவனா இருக்கிறான், குடும்பத்தை காப்பாற்றுறான், பெரிய பெரிய சாதனைகளை செய்கிறவனா இருக்கிறான். ஆனால் அவனுடைய முடிவு என்ன செய்கிறது என்றால் ஒரு நாளிலே வருகிறதா இருக்கிறது. அவன் வாழ்க்கை அதோடு முடிஞ்சிருது. அவனுடைய காரியங்கள், அவனை குறித்து பேசுவது எல்லாமே மக்கள் மறந்துடுறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நித்தியமாய் அவர் என்ன செய்கிறார் என்றால் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அந்த கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து அந்த புதிய ஜீவனை உங்களுடைய வாழ்க்கையில வைத்து நன்மை செய்கிறவராய் இருக்கிறார்.